டீம் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் முத்துக்குமார்னா ரொம்ப நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா யாருடைய போஸ்டர் தாய்க்கிழவை பற்றி ஷேர் பண்ணாலும் அது அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஏன் போஸ்டர் போட்டாங்க, என் போஸ்டர், அவர் இந்த படத்தை அப்படி வந்து ரசிக்கிறாரு, ஓன் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் அப்படி ஓன் பண்ணுறதுனால தான் இது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் ப்ரோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க பாலா அப்படின்வேன். அதாவது ஃபேன்ஸோடு இருக்கேன் அப்படின்வாரு. சரி 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 அப்படின்வேன். திரும்ப இன்னொரு நாள் ஃபோன் பண்ணேன், இந்த ஃபேன்ஸ் தான் தலைவரே அப்படின்வாரு. ஏங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க அப்படின்னா, 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேற்று. ஏன் உங்களை பற்றி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்லை தலைவரே, அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசாக ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எங்கள் கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இந்த படத்தில் சூப்பர் ரோல். அடுத்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளவரசனை இல்லை, அவர் தான் ஷூட்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருப்பார், தம்பி பிரமாதமாக எடுக்கிறான் தம்பி, இந்த பையன் சூப்பர் தம்பி உங்கள் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அண்ட் ரேச்சல், உங்களுடைய இந்த ரோலும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அமேசிங்காக இருந்தும். கடைசி விவசாயி ரொம்ப ரொம்ப ரசித்தேன் நான். இது எல்லாருக்கும் இன்னும் மெமரபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு மோனலாக் உங்களோடது, மேமை பற்றி நீங்கள் பேசுகிற இடம், அது இப்போ கேட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் எவ்வளோ ஜென்யூனாக எழுதியிருந்தாரோ அவ்வளோ ஜென்யூனாக இருந்தது உங்களோடது. அண்ட் நீங்கள் நடித்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும், அதாவது என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வச்சு. நீங்கள் வந்து அவர் நினச்ச அந்த ரூரலில் இருக்கிற அந்த நேட்டிவிட்டியில் இருக்கிற டெப்த்தையும் அதில் இருக்க உண்மையையும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். கமல் சார், இவங்க இல்லாமல் இன்னும் நிறையா குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ண நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கமல் சார் சொன்ன இவங்க எல்லாரும் நட்சத்திரங்கள். இவங்கெல்லாம் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸ். இவங்களே இப்படி ஒரு படத்தில் காட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி தொடர்ந்து இவங்களோடலாம் பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் நிவாஸை பற்றி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ. ஒரு கமர்ஷியலான இந்த படத்துக்கு கமர்ஷியலாக சாங் போடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சிச்சுவேஷனல் சாங் எல்லாமே. ஆனால் அதை ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக போட்டு கொடுத்தாரு. பாட்டை டக்குன்னு போட்டுருவாரு, ஆனால் அதை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சப்பா சரி, நான் சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன், அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறேன். கிரேட் ஒர்க் நிவாஸ். நெக்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து பண்ணும்போது பாட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துறியா? ஆனால் சுதன் படித்து சொன்னாப்புல, நீங்கள் நிவாஸ் பிரசன்னா பற்றி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியும் நிவாஸ் பிரசன்னா பற்றி சுதன்? எனக்கு தெரியும், நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துருக்கேன். பாட்டை எப்படி கொடுக்குறாரு பாருன்ட்டு நான் வந்து, பாட்டெல்லாம் கம்போஸ் ஆயிடுச்சு தெரியுமா சுதன் அப்படின்னுவேன். கம்போஸ் ஆயிடுச்சு உங்கள் கைக்கு வந்துச்சா அப்படின்னு அப்படின்னு அவர் சுதனோட நான் சேலஞ்ச் பண்ணி தான் நான் நிவாஸோட ஒர்க் பண்ணேன். பட் பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி நிவாஸ். தேங்க்யூ ஸோ மச்.